சார் இது எங்களுக்கு பாக்கியம் சார். இன்னைக்கு முதல்ல வந்து இந்த காலேஜில் நான் வந்து மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜில் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஸோ இட் வாஸ் அ பிளஸிங் ஃபார் மீ when this college was announced. ஸோ நான் தான் ஃபஸ்ட்டு வந்து போய் ஊட்டிக்கு வரணும்னு சொன்னேன். அப்போ நான் ஊட்டிக்கு வந்தப்போ ஒரு 4 ஸ்கூல் தான் இருந்துச்சுங்க. ஸோ இவ்வளோ பெரிய காலேஜ், இவ்வளோ பெரிய ஆம்புலன்ஸ், இவ்வளோ பெரிய ஃபெசிலிட்டி எங்களுக்கு கொடுத்ததுக்கு தமிழ்நாடு அரசுக்கும் உங்களுக்கும் எங்களோட முதற்கண் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம். உங்களை எல்லாம் சந்திச்சதுல அந்த வித மகிழ்ச்சி அடைகிறேன். மேடம், நீங்க இந்த கல்லூரியினுடைய வைஸ் பிரின்சிபல் இருக்கக்கூடிய மேடம் சொன்ன மாதிரி இது வந்து நல்ல வசதியோட கட்டப்பட்டிருக்கு. ஒரு மாதத்துக்கு முன்னாடி இந்த பில்டிங்க திறந்ததுக்கு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது. இப்போ இந்த மருத்துவமனையோ இந்த கல்லூரியில் இருக்கக்கூடிய முறையெல்லாம் சந்திச்சு ஒரு ஆய்வு செய்யணும், எப்படி நடக்குது அப்படின்னு பார்த்துட்டு வந்தேன். நான் எதிர்பார்த்தத விட சிறப்பாக இருக்கு. அதுக்கு முயற்சி அடைகிறேன். நான் கட்டி கொடுத்தது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை, அது ரொம்ப ஈஸி, உருவாக்கி கொடுத்துருவோம். நான் பயன்படுத்தக்கூடிய நீங்கள் தான் இதை பேணி பாதுகாத்து படித்து நல்ல வேலைக்கு வந்தீங்கன்னா நல்ல முன்னிலைக்கு வரும்போது எங்களுக்கு பெருமையாக இருக்கும். வருவீங்க நம்பிக்கை நிரம்ப இருக்கு. ஆகவே நீங்கள்லாம் எந்த நோக்கத்தோட உங்களுடைய பெற்றோர்கள் நம்பிக்கையோட அனுப்பிச்சு வச்சிருக்காங்களோ அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமா இருந்து படிப்புல அதிக கவனம் செலுத்தி கல்வி தான் முக்கியம். எல்லா சொத்துக்களோட கல்வி தான் முக்கியமான சொத்து என்பது எல்லாருக்கும் தெரியும். எனக்கு அந்த கல்விக்கு முக்கியத்துவம் தரக்கூடிய ஆட்சியாக இந்த ஆட்சி வந்துட்டு இருக்கு. ஆகவே இந்த ஆட்சிக்கு நீங்களும் பக்கவாரமாக இருந்து உங்களுடைய பணிகளை செய்ய வேண்டும் என்று கேட்டுட்டு உங்களை எல்லாம் மீண்டும் அடிக்கடி சந்திக்கிட்டு வாய்ப்பு எனக்கு கிடைக்கும். எனவே உங்களுடைய கல்வி திட்டத்தை நல்ல வகையில் முன்னேற்றுவதற்கு உங்களுடைய அடையாள முயற்சி இருக்க வேண்டும் என்று கேட்டு ஒரு சந்திக்கிற வாய்ப்பு பெற்றதுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன்.